என்ன இது வேஷம்? நீதான் ஹாசினியா? உள்ள போ. இது பாருங்க ஜெயம்மா, நீங்க என்ன வேஷம் போட்டுட்டு வந்தாலும் நான் போறத தடுக்க முடியாது. நான் ஜெயம்மா இல்ல. சாமியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டா எனக்கு அடையாளம் தெரியாதா? பழைய தமிழ் படத்துல கன்னத்துல மறு வச்சு ஏமாத்துற மாதிரி நீங்க காவி புடவையும் கழுத்துல கொட்டையும் போட்டுக்கிட்டா ஜெயமாங்கிறது மறைக்க முடியுமா? சரி, இவ்வளோ வேஷம் போட்டீங்களே, பேரை மாத்தினீங்களா இல்லையா? என் பேரு அகிலாண்டேஸ்வரி. ஆ, பின்ன இந்த கெட்டப் போட்டதுக்கு அப்புறம் சமந்தா நயன்தாரா நான் பேர் வைக்க முடியும். அகிலாண்டேஸ்வரி, ஆதிபராசக்தி, அங்காள பரமேஸ்வரி தான் வைக்க முடியும். நீ ரொம்ப தான் பேசுற. ஜெயம்மா, நான் போறத பத்தி உங்ககிட்ட நிறைய பேசிட்டேன். இதுக்கு மேலயும் பேச முடியாது. வழி விடுங்க, நான் போகணும். நீ இங்கதான் வாழணுங்கிறது உன்னோட விதி. காமெடி பண்ணாதீங்க ஜெயம்மா. நான் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன தடுக்காதீங்க. முதல்ல என்ன திட்டினீங்க, அடிக்க வந்தீங்க, அப்புறம் அழுதீங்க, கடைசியா இப்போ சாமியார் வேஷம் போட்டுட்டு வந்து மிரட்ட பாக்குறீங்க. நீங்க என்ன ஜெகஜால வேலை பண்ணாலும் நான் நிக்க போறது இல்ல. நான் போயே தான் தீர்வேன். நீங்க தள்ளுங்க ஜெயம்மா, நான் போகணும். வா, இப்படி வா. பேக வை. இந்த அகிலாண்டேஸ்வரிய மீறி நீ இங்க இருந்து போகவே முடியாது. ஐயோ, முதல்ல இந்த அகிலாண்டேஸ்வரி வேஷத்துல இருந்து வெளியே வாங்க ஜெயம்மா. என்ன அங்க வந்துட்டா? யாரு? ஓன் ஜெயம்மா. ஐயோ, நீங்களா? வாங்க 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 வாங்க. உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன எதுக்கு ஹாசினி கிள்ற? நான் பாக்குறது உண்மையா இல்லையான்னு கிள்ளி பார்த்தேன். ஒண்ணு கிளிக்கணும், அதுக்கு என்னையா கிள்ளுவ? அப்போ இவங்கதான் அகிலாண்டேஸ்வரி அம்மா. இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? அதுவும் இந்த கேக்குக்காரி போகும்போது எதுக்கு வரணும்? சாமிகள் இந்த ஏழையோட குடிசைக்கு வந்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஓ, இது உனக்கு ஏழையின் குடிசை. நல்லா இருக்கு. பணக்கட்டு மேல உட்கார்ந்துகிட்டு எளிமையா பேசுறது இப்ப ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுல்ல. நான் உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்ன? இது என்னோட மருமக ஹாசினி. தெரியும். எப்படி? அகத்தோட வாழறவன் யோகி, புறத்தோட வாழறவன் போகி. அகமும் புறமும் சேர்ந்த இந்த அண்டத்தை தரிசிக்கிறனா எதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க என்ன கேட்காம தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எப்படி ஜெயம்மா மாதிரியே இருக்கீங்க? திருத்தம் என்ன மாதிரிதான் உன் ஜெயம்மா இருக்கா. எப்படி இந்த உருவ ஒற்றுமை அக்கா தங்கச்சி மாதிரியே? என்ன மாதிரி? அக்கா தங்கச்சியே தான். ரெட்ட பிறவி. நீங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸா? ஆமா. அப்போ நீங்க இவங்களோட தங்கச்சியா ஜெயம்மா? நான் தான் அக்கா, முதல்ல பிறந்தேன். அப்போ நீங்க தான் எங்க ஜெயம்மா மாதிரி இருக்கீங்க. எனக்கு அக்காவும் கிடையாது, தங்கையும் கிடையாது. பேசாம இருக்கியா ஹாசினி? அவங்களுக்கு இந்த உறவெல்லாம் சொன்னா பிடிக்காது. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி வந்துட்டேன். அகிதா சாரி அகிலாண்டேஸ்வரி அம்மா தான் கடவுள் பக்தின்னு சாமியார் ஆயிட்டாங்க. ஆசீர்வாதம் வாங்கு. வெளியே போக போறேன்னா என்ன சொல்லி ஆசீர்வாதம் கேக்குறது? நீ எப்படி இங்க இருந்து போறேன்னு நானும் பாக்குறேன்.
என்ன பிளஸ் நல்லா இருமா, எந்திரி. நல்லா இரு, நல்லா இரு. இவங்களோட திடீர் விஜயத்துக்கு என்ன காரணமா இருக்கும்? இவங்க வந்தாலே குழப்பம்தான். காரணம் இல்லாம எதுக்கு இங்க வந்தாங்கன்னு தெரியலையே. வெளியே போக வேண்டிய ஹாசினி வேற இங்கே நிக்கிற பாரு. என்னடி, நல்லவங்களுக்கு பிரச்சனை வந்தா தானே கடவுள் வந்து காப்பாத்துவாரு. ஹாசினி இவங்க வந்து பாத்துருக்காங்களே, அப்போ ஹாசினி நல்லவளா? சிச்சி, கலிகாலண்டி. இப்பெல்லாம் கெட்டவங்களுக்கு தான் கடவுள் நல்லத பண்றாரு. அப்ப நம்ம நல்லவங்க தானே? ஹே, டெஃபினெட்லி, ஆப்வியஸ்லி. ஏய் ஏய், வாங்க வாங்க வாங்க, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. வாங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நல்லா இருமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. எந்திரிங்க, எந்திரி. அப்பாடா. அக்கா, இந்த கேக்கு கறி இங்க இருக்கிறது நமக்கு டேஞ்சர். சாமியாருக்கு இவ மேட்டர் தெரியறதுக்குள்ள எப்படியாவது வெளியில அனுப்பணும். ஹாசினி, சரி, நீ கிளம்பு. ஏ ஹாசினி, நில்லு. எதுக்கு ஜெயமா தடுக்கிறீங்க? வந்தவங்களை உபசரிக்கிறதுக்கு நாம இருக்கோம். வெளியே போறவ இங்க எதுக்கு இருக்கணும்? நீ போ. நிறுத்து. அகிலாண்டேஸ்வரி அம்மா இந்த வீட்டுக்கு வந்ததே ஹாசினிய பார்க்கதான். நான் தான் அகிலாண்டேஸ்வரி அம்மாவை இந்த வீட்டுக்கு வர சொன்னதே. என்ன ஜெயம்மா சொல்றீங்க? என்ன எதுக்கு இவங்க பார்க்கணும்? இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு ஜெயம்மா? அவ ஒரு முடிவு எடுத்துட்டா நடுவுல எது குழப்பறீங்க? குழப்பத்தை தீக்கிறதுக்காகத்தான் இவங்கள வர சொன்னேன். அகிலாண்டேஸ்வரி அம்மா, நான் உங்ககிட்ட போன்ல சொன்னேனே, அது கொஞ்சம் தான். என்னெல்லாம் நடந்து தெரியுமா? நான் நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போறேன். அதனால ஹாசினி இப்போ போயே ஆகணும்னு அடம் பிடிக்கிறா. எல்லாம் கூடி வந்துருச்சுன்னு நான் சந்தோஷப்பட்டா, இப்போ இப்படி ஒரு பிரச்சனை. ஏஜேவும் இவளும் கூடி வாழறதுக்கான அத்தனை பொருத்தம் இருக்குமா? எல்லாம் இருந்தும் ஏதோ ஒண்ணு இவங்களை சேர விடாம தடுக்குதுமா. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீங்க தான் இதுக்கு ஒரு வழி காட்டணும். தண்ணீர் கடல்ல இருந்து ஆவியாகி வானத்துல மழையா மாறி பூமியில இறங்கி நதியா ஓடி மறுபடியும் கடல்லையே கலக்கணுங்கிறது தான் இயற்கையோட விதி. ஆனா போற வழியில மக்களோட தாகத்தை தணிக்குது, நெல்லை விளைவிக்குது, பழங்களை நமக்கு தருது. அது மாதிரிதான் வாழ்க்கையும். கல்யாணங்கிறது வெறும் 2 பேர் சேர்ற சம்பிரதாயம் கிடையாது. பெத்தவங்களோட சந்தோஷம், கூட இருக்கிறவங்களோட ஆசை, பெரியவங்களோட ஆசீர்வாதம். அத பானையை உடைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமா உடைச்சிட முடியாது. நீ ஏன் அதை உடைக்கணும்னு ஆசைப்படுற? நான் உடைக்கிறதுக்கு ஆசைப்படல. கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்து எங்களுக்குள்ள பிரச்சனையா தான் இருக்கு. சும்மா அலங்காரத்துக்கு எல்லாம் ஒட்ட வச்சா அடுப்புல வச்சு சமைக்க முடியாது. நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதை எப்படி நீ முடிவு பண்ண முடியும்? அவ முடிவு அவதானே முடிவு பண்ண முடியும். இல்லம்மா, அவங்க முடிவை அவங்க தானே எடுக்க முடியும்.
ஏய் மாயா, பேசாம இரு. நான் போறதுதான் எனக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது. நான் இங்க இருந்தா எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை விட அவமானம் தான் அதிகமா இருக்கு. அப்படி பயந்தாலாம் வாழ முடியாதுமா. இங்க விட்டா இன்னொரு இடத்துல பயம். பயம் மனசுல இருந்தா நம்மள துரத்திக்கிட்டே இருக்கும். இது பயம் இல்ல, தன்மானம். அப்படி தன்மானம் என்ன கெட்டு போச்சீங்க? நேத்து வரைக்கும் நல்லா தானமா இருந்த, திடீர்னு இன்னைக்கு என்னாச்சு? என்ன யாராவது உனக்கு பில்லி சூனிய வச்சுட்டாங்களா? அகிலாண்டேஸ்வரி அம்மா, ஹாசினி இப்படி எல்லாம் பேசுற பொண்ணே கிடையாது தெரியுமா? என்ன மீறி எதுவுமே செய்ய மாட்டாமா. ஆனா இப்போ என்ன எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க தான் ஏதாவது பூஜை பண்ணி அவ மனசை மாத்தணுமா? ஏற்கனவே கெட்ட சக்திகள் அவ மனசை மாத்திருச்சு. கெட்ட சக்திகளா? ஐயோ, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அந்த கெட்ட சக்திகள்லாம் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. கண்ணு முன்னாடியே இருக்கா? அது என்ன கெட்ட சக்தின்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அது நல்லதுதான் பண்ணிருக்கு. உங்க பேச்சை மீறி போறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. நான் கிளம்புறேன். நில்லு. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேக்குறேன். ஆனா இங்க மட்டும் இருக்க சொல்லாதீங்க. சரி போ. ஆனா அதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் உன் கூட தனியா பேசணும். கடவுளே, ஹாசினி மனசு மாறணும். இத பாருங்கம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் பயப்படாத. இனி இந்த வீட்டை விட்டு நீ போகாதன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ள நீ எதுக்காக வந்தேங்கிற காரணம் எனக்கு தெரியும். ஏஜேவோட வாழறதுக்காக நீ இந்த வீட்டுக்குள்ள வரல. வேற ஒரு காரணத்துக்காக நீ இங்க வந்திருக்க, சரிதானே? ஐயோ, என்ன இது? நான் எதுக்காக வந்தேன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏஜேவை ஜெயிலுக்கு அனுப்ப வந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன். இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? யாரு சொல்லிருப்பா? சரி, நீ வந்த நோக்கம் நிறைவேறிடுச்சா? அப்புறம் வெளியே போகணும்னு யோசிக்கிறேன். எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறாங்களே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் சொல்றத கேளு. இன்னும் 2 நாள், 2 நாள் இங்க இரு. இல்லம்மா, அது வந்து நீ ஒன்னும் காரணம் எல்லாம் சொல்ல வேண்டாம். நீ ஏன் போறேன்னு கூட எனக்கு தெரியும். 2 நாள் மட்டும் நீ இங்க இரு. ஒருவேளை இந்த 2 நாள்லயே நீ வந்த நோக்கம் கூட நிறைவேறலாம் இல்லையா? இவங்க சொல்றது உண்மையா இருந்தா கரெக்ட் தானே? எதுக்கு வந்தோமோ அதை விட்டுட்டு ஏன் வெறும் கையோட போகணும்? எப்படி இருந்தாலும் எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா வெளியே போகதானே போறோம். எவிடன்ஸ் எடுத்து கொடுத்துட்டு ஏஜிவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அந்த சிபிஐ ஆபீசர் கிட்ட இருந்து அப்பாவை காப்பாத்திடலாம். யோசிக்காத, நான் உனக்கு நல்லதுதான் சொல்றேன். 2 நாள், 2 நாள் இங்க இரு.
உள்ள என்ன நடக்குது? ஏதாவது பூஜை பண்ணி அவ மூளைய மாத்துறாங்களோ? ஐயோ, யாரு என்ன சொன்னாலும் இந்த தடவை ஹாசினி இங்க இருக்க மாட்டா. ஏன்னா நம்ம போட்ட சாம்பிராணி அப்படி. கியா ஹே போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. உடனே வந்துருவாங்கல்ல. ஜெயம்மா 2 மினிட்ஸ்னு சொல்லிட்டு தானே போனாங்க. இன்னும் 2 மணி நேரமா? அவ்வளவு நேரம்லாம் என்னால தாங்க முடியாது. ஐயோ, எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? டென்ஷன் இல்லதான், இருந்தாலும் முझे டென்ஷன் ஹே. ஹாசினி இங்க இருப்பாளா இல்ல போயிடுவாளா? போயிடுவா. எது? இல்ல போக மாட்டான்னு சொன்ன. அதான பார்த்தேன். இல்ல இருப்பா, இங்கதான் இருப்பா. இருப்பா, அவ மனசு மாறணுமே. ஜெயம்மா. என்னம்மா ரொம்ப போர் அடிக்குதா? நான் வேணா பாப்பா எடுத்துட்டு வரவா? சாப்பிடுறதுலயே இருடி. எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு அங்க என்ன நடக்குது? கியா ஹுவா? ஏன் இவ்ளோ நேரம்? ஹாசினி, என்ன பண்ண போற? இங்கதானே இருக்க போற? நான் போகல ஜெயம்மா. அப்பாடா. ஆனா 2 நாள் மட்டும்தான் இங்க இருப்பேன். ரெண்டு நாள் தான் இருப்பியா? அதுக்கப்புறம்? அப்புறம் 1 நாள் கூட இங்க இருக்க மாட்டேன். அகிலாண்டேஸ்வரி அம்மா, கியா ஹே, என்ன இது? சரி. அடிக்கிற சூறாவளிய பார்த்து பயந்தா அது அப்படியே புரட்டி போட்டுரும். அது எந்த திசையில சுழலுதுன்னு பார்த்து அதோட சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி காலை ஊனி நின்னுடலாம். அதுக்கு தான் உனக்கு இந்த 2 நாள் தவம். இத வரமா மாத்திக்கிறதும் சாபமா மாத்திக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. சரி ஜெயா, நான் கிளம்புறேன். ஒரு வேண்டுகோள், இந்த 2 நாளும் நீங்களும் இங்கே இருந்தா நல்லா இருக்கும். நான் எங்க இருந்தாலும் இங்கதான் கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். அது சரிதான். இருந்தாலும் நீங்க மட்டும் இன்னைக்கு வரலன்னா எனக்கு நல்லதே நடந்திருக்காது. நீங்க போறேன்னு சொன்னதும் கிடைச்சது என்னமோ என் கை நழுவி போற மாதிரியே இருக்கு. 2 நாள் தானே. 2 days. சரி இருக்கேன். அப்பாடா. ஹாசினி, என்ன நின்னுட்டு இருக்க? அவங்கள ரூம கூட்டிட்டு போய் தங்கவே. நான் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி பண்றேன். சரி ஜெயம்மா, வாங்க போலாம்.